வக்ஃப் வாரியத்தில் புதிய உறுப்பினர்களை நியமிப்பது உள்ளிட்ட சில அம்சங்களுக்கு இடைக்கால தடை விதித்தது உச்சநீதிமன்றம். சட்ட திருத்தத்தை எதிர்த்து எழுப்பப்பட்ட வாதங்களுக்கு 7 நாட்களுக்குள் பதிலளிக்கவும் உத்தரவு. உச்சநீதிமன்றம் என்ன சூப்பர் நாடாளுமன்றமா? நாட்டில் என்ன நடக்கிறது என குடியரசு துணைத் தலைவர் கொந்தளிப்பு. குடியரசுத் தலைவரை நீதிமன்றம் வழிநடத்தும் சூழ்நிலையை அனுமதிக்க முடியாது. பிரிவு 142 ஜனநாயக சக்திகளுக்கு எதிரான அணு ஏவுகணையைப் போல மாற்றியுள்ளது உச்சநீதிமன்றம் என குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் விமர்சனம். Article 142 has become a nuclear missile against democratic forces. Available to judiciary 24/7. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி கிடையாது என அதிமுக எம்பி தம்பிதுரை திட்டவட்டம். தமிழ்நாட்டில் இதுவரை கூட்டணி ஆட்சி நடந்ததே கிடையாது எனவும் விளக்கம். எடப்பாடி பழனிசாமி தனியாகத்தான் ஆட்சி அமைப்பார் தவிர கூட்டணி என்பதற்கு இடமே கிடையாது. தமிழகத்தில் இதுவரை கூட்டணி ஆட்சி வந்ததும் கிடையாது, இனிமேல் வரப்போவதும் கிடையாது. இதுதான் தெளிவாக எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்திலே திராவிட கட்சிகளே இருந்தது கிடையாது, இருக்க போவதும் கிடையாது. காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைத்தது இங்கு கிடையாது. திமுக ஆட்சியை அகற்றுவதே தங்களின் இலக்கு என நயினா நாகேந்திரன் திட்டவட்டம். அதிமுக பாஜக கூட்டணியை பிளவுபடுத்த யாரும் நினைக்க வேண்டாம் எனவும் வேண்டுகோள். பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய புகாரில் அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வழக்கு பதிவு செய்யாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறைக்கு எச்சரிக்கை. தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி டெல்லிக்கு திடீர் பயணம். உள்துறை அமைச்சர் அமித் ஷா உள்ளிட்டோரை சந்தித்து ஆலோசிக்க திட்டம். நீதிமன்ற உத்தரவை அடுத்து விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோவில் திறப்பு. முதன்முறையாக கோவிலுக்குள் சென்று சுவாமி தரிசனம் செய்த பட்டியலின மக்கள். சென்னை மெரினாவில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நினைவிடம் கோவில் கோபுரம் போல அலங்கரிக்கப்பட்டிருந்த விவகாரம். அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவின் செயலுக்கு பாஜக அதிமுக தலைவர்கள் கண்டனம். இரட்டை இலை சின்னம் விவகாரம் வரும் 28ஆம் தேதி விசாரணையை தொடங்குகிறது தேர்தல் ஆணையம். தமிழகத்தில் சமீபத்தில் எத்தனை என்கவுண்டர்கள் நடந்திருக்கின்றன என காவல்துறைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. காவல்துறையினர் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்வதாக நீதிபதி கருத்து. கர்நாடகாவில் லாரி உரிமையாளர்கள் மேற்கொண்டிருந்த வேலை நிறுத்தம் வாபஸ். அரசுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கு நிதி உதவி நிறுத்தத்தை தொடர்ந்து வரிச் சலுகையை நிறுத்தவும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஆணை. பயங்கரவாத செயல்பாடுகளுக்கு துணை போவதாக குற்றச்சாட்டு. அமெரிக்காவிலிருந்து இந்தியா இறக்குமதி செய்யும் கச்சா எண்ணெய் அளவு 27 மாதங்களில் இல்லாத அளவு அதிகரிப்பு. வர்த்தக பற்றாக்குறையை குறைக்க முனைப்பு காட்டும் மத்திய அரசு. ஒரு கிராம் தங்கம் 9,000 ரூபாயை நெருங்கியது. 10 நாட்களில் சவரனுக்கு 5,000 ரூபாய்க்கு மேல் அதிகரிப்பு.